இதுலயும் உங்க கையால வச்சு விடுங்க. இனிமே நீங்க என் வாழ்க்கையில வரவே கூடாது. தோ வேணும்னா நீங்க கட்டின தாலியை நீங்களே கழட்டி எடுத்துட்டு போங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அது வச்சு விடுங்க. அம்மா செம்ம டேஸ்டா இருக்கு. தமிழ் எப்படி இருக்குன்னு உங்க அப்பா சொல்லவே இல்ல. ஆதியப்பா அதிரசமும் முறுக்கும் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு தமிழ். அத செஞ்சது நானு. எனக்கு சொல்ல மாட்டீங்களா? என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்கல்ல. இருங்க இருங்க, என்னை எப்படி கண்டுக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். தமிழ், தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு, ஸ்வீட்லாம் சாப்பிட்டாச்சு. அடுத்து பட்டாசு வெடிக்கலாம்ல. பட்டாசு எல்லாம் இப்ப வேணாம் தமிழ், நைட்டு பாத்துக்கலாம். நைட்டு மத்தாப்பு, பூந்தொட்டி, சங்குச்சக்கரம் இப்படி வெடிக்கலாம். இப்போ ஏதாவது வெடியெல்லாம் வாங்கி வெடிச்சாதானே நல்லா இருக்கும். அம்மா வெடிக்கிற வெடியெல்லாம் போட வேணாம், நைட்டு போடுற பட்டாசை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடலாம். தமிழ், என்னடி உங்க அப்பா இவ்ளோ பயந்தாங்கொழியா இருக்காரு? சரி விட்ரி, நான் போய் பட்டாசு வாங்கிட்டு வரேன். நான் வந்த அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வெடிக்கலாம், சரியா? உங்க அப்பா இப்படி பயந்துகிட்டே இருக்கட்டும். என்னப்பா அம்மாவோட ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆகட்டும் ஆகட்டும், இன்னைக்கு நான் ஒரு வழி பண்றேன். சாப்பிடு 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 சாப்பிடு. கொஞ்சம் வைக்கட்டுமாங்க? மாப்ள வாங்க சாப்பிடலாம். வேண்டாம், நான் அப்படியே வெளியே போற அப்புறம் சாப்பிடுறேன். வாங்க மாப்ள, நைட்டும் சாப்பிடாம படுத்துட்டீங்க, வந்து சாப்பிடுங்க வாங்க. அத இவர் வேற உட்காந்துருக்காரு, வேண்டாம். மாப்ள, நான் சொன்ன கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? வாங்க. இதுக்கு இவர் இருக்கும்போது உட்காருங்க. வேண்டாம், உட்காருங்க மாப்ள. சாப்பிடுங்க. அம்மா, பாட்டி எங்க? கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்பா, அந்த 500 ரூபாய் கொடுத்துட்டாரா? ஏன் அறிவு கெட்டவளே, இப்ப எதுக்கு தேவையில்லாம முடிஞ்சத பத்தி பேசி சண்டை எடுத்து விட்டுட்டு இருக்க? அம்மா, நான் உன்கிட்ட பல முறை சொல்லிட்டேன், இந்த விஷயத்துல நீ தலையிடாத. நீங்க அப்பா கிட்ட காசு கொடுத்தீங்களா இல்லையா? எங்க எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்படுத்திட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆண்டாளே, எதுக்கு தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீயே? விடுத்தா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பா, எனக்கு அது பிரச்சனை தான்ப்பா. என்னதான் நீங்க எனக்கு அப்பாவா இருந்தாலும் என் புருஷன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தாதான் எனக்கு கௌரவமா இருக்கும். எங்க உங்களால எப்படிங்க இவ்வளவு கேஷுவலா இருக்க முடியுது? ஆண்டாளே, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, எதுக்கு தான் இதை போய் பெருசாக்கிக்கிட்டு இருக்க நீயே?
மாப்பிள்ளை என்ன மூணாவது மனுஷனா? ஏய், அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை தானம்மா, பரவாயில்ல விடு. என்ன ஒரே ஒரு வருத்தம் தான், அது மாப்பிள்ளை பணம் கொடுத்தாரு கொடுக்கலங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கையில் ஒரு 500 ரூபா கூட இல்லாத ஒருத்தர் என் பொண்ணை எப்படி வச்சு காப்பாற்றுவாருன்னு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஏன்னா இந்த சூழ்நிலையில அம்புட்டுக்கும் பணம் தானே தேவைப்படுது. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மரியாதையை விட அவன் 80 ரூபா வச்சிருக்கானோ அதுக்கு தானே மரியாதை இருக்கு. மாப்பிள்ளை கிட்ட ரூபா இருக்கு இல்ல அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு திடீர்னு பணம் தேவைப்படும். அப்ப போய் அடுத்தவங்க கிட்ட கையை நீட்டிட்டு நின்னா அது நமக்கு தானே அசிங்கம். மாப்பிள்ள, உங்களை கஷ்டப்படுத்தணும்னுலாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கல. என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கங்கிற உரிமையில நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களே கை நிறைய ரூபா சம்பாதிக்குதுங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி இருக்கிறது இது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதினி, ஆ வாங்க. ஏய் வாயா வழக்கு, எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கனே. என்னண்ணே எலெக்ஷனை தள்ளி வச்சிட்டாங்களாமே? அட ஆமாப்பா, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இம்புட்டு ரூபாயை நான் இறக்கி இருக்க மாட்டேன். ஆம் ஆண்டாளு, சித்தப்பா குடிக்க காஃபி எடுத்துட்டு வா போ. ஐயோ வேண்டாம் மதினி, நான் மதுரைக்கு ஒரு ஜோலியா போக வேண்டியிருக்கு. இப்பவே லேட் ஆயிடுச்சு. உங்ககிட்ட அதை கொடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். ம். மதினி, அந்த கரட்டுப்பட்டிக்கு மேற்க ஒரு 4 வீட்டடி உங்க பேர்ல இருக்குல்ல, அதையும் நீங்க சொன்ன மாதிரியே மாத்தி எழுதிட்டேன். ம் சரி. எப்ப ஏய், என்னத்த மாத்தி எழுதி போட்ட அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிற நீ? என்ன விஷயம்? என்ன மதினி அண்ணகிட்ட சொல்லலையா? அது ஒண்ணு இல்லனே, மதினிக்கு அவங்க அம்மா வீட்டுல கொடுத்த சொத்து எல்லாத்தையும் வேற ஒரு பேருக்கு மாத்தி எழுத சொன்னாங்க. அதான் பத்திரத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கனே. சொத்தெல்லாம் மாத்தி எழுத போறீங்களா? ஏய் லட்சுமி, என்னது இது? யார் பேருக்கு மாத்தி எழுத போறீங்க? வேற யார் பேருக்கு எழுத போறேன்? என் மருமகன் பேருக்கு தான் எழுத போறேன். ஏன் பேருக்கா? ம். ஏய், கிறுக்கு பிடிச்சிச்சா உனக்கு? யாரு கேட்டு இப்ப நீ அவர் பேருக்கு எழுதுன நீ? யாரு நான் கேட்கணும்? என் ஆத்தாலும் அப்பனும் எனக்கு கொடுத்த சொத்து. அதை யாருக்கு வேணாலும் கொடுக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அது ஓ சொத்துதான், யாரும் இங்க இல்லன்னு சொல்லல. ஆனா உனக்கு 2 பொட்ட பிள்ளைங்க இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்க. ஏங்க, எனக்கு மட்டும் பிள்ளைங்க இல்லைங்க, உங்களுக்கும் தான். ஆண்டாளுக்கும் பவித்ராக்கும் தான் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களே, அப்புறம் என்ன? இங்க பாருங்க, நான் ஒன்னும் ரோட்ல போற வர எவனுக்கும் என் சொத்தை எழுதி வைக்கல. என் மருமகனுக்கு தான் எழுதி வைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா, நாளைக்கு எனக்கு கொல்லி போட போற என் மகனுக்கு தான் எழுதி வைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சரி மதினி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த பத்திரத்தை எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி மாத்தி எழுதிட்டு வந்துட்டேன். நல்ல நாளா பார்த்து பத்திரத்தை முடிச்சுக்குவோம். இந்தாங்க மதினி. சரி சரி மதினி, நான் இப்ப வரேன். சரி. அண்ணே வரனே. மாப்பிள்ள, இந்தாங்க, எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. நாளையில இருந்து நீங்க யார்கிட்டயும் கையேந்த வேண்டாம். எங்க ஊர்ல ஒரு 10-12 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. உங்களுக்கு விவசாயம் பண்ணணும்னு நினைச்சா விவசாயம் பண்ணுங்க, இல்ல வேற ஏதாவது சொந்தமா தொழில் பண்ணணும்னு நினைச்சா தொழில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த கரட்டுப்பட்டியில இருக்க வீட்டை வித்துருங்க. ஒருவேளை அதுவும் பத்தலன்னு வச்சுக்கோங்க, எங்க ஊருக்கு மேற்க ஒரு பொட்டக்காடு சும்மா தான் இருக்கு.
அதையும் வீட்டு மனையா போட்டு வித்தீங்கன்னா நல்ல காசு வரும். அதை வச்சு நீங்க தொழில் பண்ணுங்க மாப்பிள்ள. இந்தாங்க பிடிங்க, இது நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். ஏன் உங்களுக்கு நான் கொடுக்க கூடாதா? இல்லனா எனக்கு அந்த உரிமை இல்லையா? வெறும் மருமகனா நினச்சி கொடுத்துருந்தீங்கன்னா கூட நான் வாங்கியிருப்பேன். மகன் சொல்லிட்டீங்களே, மகன் தான் அம்மாவுக்கு செய்யணும். அம்மா மகனுக்கு செய்கிறதுல அவ்வளோ நல்லா இருக்காது. எனக்கு காசு பணம்லாம் சம்பாதிக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. உடம்புல தெம்பு இருக்குது, மனசில் தைரியம் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் நான். ஆனால் நான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை வச்சு யாரும் என்னை எடை போட்டுறாதீங்க. நான் இந்த மாதிரி இருந்துட மாட்டேன் என்றைக்குமே. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கும் மாப்பிள்ள. ஆனா நீங்களே என் அம்மான்னு சொல்லிட்டு ஆனா நான் கொடுத்தா நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க. அத்தை, இந்த சொத்து சொகம் பணம் மரியாதை இதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. அன்பு பாசம் மட்டும்தான் நிரந்தரம். எனக்கு உங்கள் சொத்தெல்லாம் வேண்டாம். கடைசி வரைக்கும் உங்கள் அன்பு இருந்தால் போதும். நீங்களாச்சும் கடைசி வரைக்கும் என் மேலே பாசமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். எனக்கு அது போதும். உங்கள் மகனால் நான் நல்லா இருப்பேன். இந்த உங்கள் பொண்ணையும் நல்லா வச்சு பார்த்துக்குவேன் நான். நம்புங்க என்ன முழுசா. டடா, பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப 2 பேரும் வெடிக்க வரீங்களா இல்லையா? அப்பதான் நைட்டு வெடிக்கலாம்னு சொல்றாருல்லம்மா. ஏன் இப்ப வெடிச்சா நைட் அந்த பட்டாசு வெடிக்காதா? ஹலோ மிஸ்டர் ஆதி, வாங்க போய் வெடிக்கலாம். அதான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களே, நீங்களே போய் விளையாடுங்க. என்ன ஆதி சார், கொஞ்சம் கூட பொண்டாட்டி மேல அக்கறையே இல்லாம இப்படி பேசுறீங்க? இங்கே பாருங்க பாரதி மேடம், இப்போதைக்கு தமிழை மட்டும்தான் என் மகளை ஏற்றுட்டு இருக்கேன். இன்னும் உங்களெல்லாம் என் பொண்டாட்டியை நான் ஏற்றுக்கலை. அதனால உங்கள் மேலே அக்கறைப்படணும்னு அவசியமும் இல்லை. அக்கறை இல்லையா? ஓகே ஓகே, உங்களை எப்படி என் மேல அக்கறைப்பட வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, நானே போய் வெடிக்கிறேன். நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க. அன்னைக்கு உன் கையில அடிபட்டப்போ அழகர் எப்படி துடிச்சார்னு நீ சொன்னதை வச்சுதான் நான் இந்த நாடகத்தையே ஆட போறேன். இது ஒர்க் அவுட் மட்டும் ஆவல, மவளை ஒண்ணு வச்சு செஞ்சிருவேன். ஆதி, 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 ஆதி சீக்கிரம் வாங்க. ஆதி, பாரதி, 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 தமிழ் தண்ணி எடுத்து வாமா. பாரதி, பாரதி, என்னாச்சு? பாரதி, தமிழ் சீக்கிரம் வாமா. பாரதி, 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 தமிழ். என்னங்கப்பா? பாரதி, பாரதி, பாரதி,
ஐயோ ஐயோ ஆதி வலிக்குது ஆதி, தமிழ் வலிக்குது ஆதி. ஓடி போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வா. அம்மா ஆதி வலிக்குது ஆதி. என்ன பாரதி, இப்படிதான் கேர்லெஸ்ஸா இருப்பீங்களா? வெடிக்க வேண்டாம்னு சொன்னேன்ல, கேட்டீங்களா? வலிக்குது பாருங்க. வலிக்குது ஆதி. ஒரு நிமிஷம். வலிக்குது ஆதி, இருங்க. வலிக்குது. என்னங்க காயமே இல்ல? அடிபட்டா தானே காயம் வரும், எனக்கு தான் அடிபடவே இல்லையே. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மேல ஒருத்தர் அக்கறையே இல்லைன்னு சொன்னாரு. அதான் அக்கறை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல பரவாயில்ல, அக்கறை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இது பாரு, எனக்கு இந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பாயசம் சாப்பிடுற மாதிரி அசால்ட்டா வெடிப்பேன். பட்டா பாடி. ஹலோ மிஸ்டர் ஆதி, உங்க இதயம் இப்ப கூட துடிக்காதுல்ல? ஏன்னா அது துடிப்பில்ல, உங்க நடிப்பு. வாடி நாம போலாம். ஆதியப்பா ஏய் தமிழ், இன்னும் தூங்கலையா? அமைதியா இருங்க, ஏன்? உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். என்ன ரகசியம்? நான் அம்மா கூட தூங்க போனேனா, ஆனா அம்மா என்ன இங்க தூங்க சொன்னாங்க. நான் எதுக்குன்னு கேட்டேன்னா, அப்பா கூட தூங்கினாதான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமாப்பா, அது மட்டும் இல்ல, நீ போய் தூங்கு, நான் இங்கே தூங்குறேன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வந்து வீட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. வெளியே போய் எதுக்கு நின்னுகிட்டு இருக்காங்க? அப்பதானே நான் தூங்குனதுக்கு அப்புறம் அவங்களும் இங்க வந்து தூங்க முடியும், அதுக்கு தான். சரி சரி சரி, போ போ போ, வரேன், போ போ. அம்மா பல்பு வாங்க வைக்கலாமா? எப்படி? நீங்க தூங்குற மாதிரி நடிங்க, அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகேப்பா. தூங்கு தூங்கு. சீக்கிரம் சீக்கிரம் படுங்க படுங்க. கண்ணு மூடுங்க, கண்ணு மூடுங்க, கண்ணு மூடுங்க. ஐயோ, இன்னைக்கும் இங்கேயே தூங்கிட்டாளா? ஏன் பாரதி, என்னாச்சு? இல்ல, இவ இங்க தூங்குனா நானும் இங்க தூங்க வேண்டி வரும், அது உங்களுக்கு பிடிக்காது. அதான் எதுக்கும் உங்களை தேவையில்லாம கஷ்டப்படுத்தணும்னு யோசிக்கிறேன். பரவாயில்ல பாரதி, நான் வேணா தமிழை தூக்கிட்டு வந்து அங்கேயே போட்டுடுறேன், நீங்க 2 பேரும் அங்கேயே வேணா தூங்க. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். அவ பாதி தூக்கத்துல எந்திரிச்சிட்டானா திடீர்னு ரொம்ப அழுவா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இல்ல, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நானும் இங்கேயே தூங்கிக்குவா? இல்ல, நான் ஒன்றும் எனக்காக கேட்கல, தமிழுக்காக தான் கேட்குறேன். தமிழ் மட்டும் இங்கே தூங்கலைன்னா நீங்க இங்கே தூங்குறேன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆமா, அவ இங்கேயே தூங்குறதுனால தான் நானும் இங்கேயே தூங்கணும்னு சொல்றேன். இல்லைன்னா நான் ஏன் இப்படி சொல்ல போறேன்? அப்போ தமிழ் தூங்கணும் தான் நீங்கள் எங்கே தூங்க போறீங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, அப்படித்தானே? என்ன நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம்லாம் இல்லை, சும்மா சும்மா கேட்டேங்க.
இப்போ நான் இங்க தூங்கவா வேணாமா? தமிழ் இங்கே தூங்குனா நீங்களும் இங்கே தானே தூங்குவீங்க. ஆமா, என்னால தனியாலாம் தூங்க முடியாது. ஒருவேளை தமிழ் இங்கே தூங்காமல் இருந்திருந்தா நீங்கள் தமிழை கூட்டிகிட்டு அந்த ரூமுக்கு தானே போயிருப்பீங்க. என்ன நீங்க இதே கேள்வி எத்தனை வாட்டி கேப்பீங்க? இல்லை பாரதி, தமிழ் முழிச்சிருந்தா அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தானே நீங்கள் இங்கே வந்தீங்க. ஆமா, அதுக்கு தான் வந்தேன். ஆனா அவ தான் தூங்கிட்டாளே. நான் தான் தூங்கவே இல்லையே.